இப்போ நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட் நம்மகிட்ட வாங்கினவங்க இன்னைக்கு என்ன வேல்யூல சார் இருக்கும்? 50 மடங்கு ஏறிடுச்சுங்க. அவங்க எல்லாருமே மில்லியனர் ஆயிட்டாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு வித்த இடம்னா நீங்க 50 லட்சம் ரூபா வந்துருச்சு. மில்லியனர் சார். ஒரு பிளாட் 2 பிளாட் வச்சுருந்தாங்கன்னா ஒரு கோடீஸ்வரருங்க. அதனால அதுவும் நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், வீடு கட்டுறதை தள்ளி போடுங்க. வீடு கட்டுறதுக்காக வர்றீங்கன்னா வீடு கட்டுறதை இப்போதைக்கு நிறுத்திட்டு ரெண்டு பிளாட் வாங்கன்னு சொல்லுவேன். ஸோ என்னன்னா அப்ரிஷியேட்டிங் அசெட்டுங்க. அப்போ வீடு அதெல்லாம் வந்து டெப்ரிஷியேட்டிங் அசெட். ஸோ அப்ரிஷியேட்டிங் அசெட்டை முதல்ல சேருங்க. ஆரம்ப காலத்தில் இருக்கிறீங்க வாழ்க்கை டெப்ரிஷியேட் பண்ணுற அசெட்டை போய் கட்டி முடிச்சோன்னா 10% கம்மி அப்படிங்கிற பொருளை நீங்கள் ஏன் செய்யணும் அப்படின்னு நான் கேட்பேன். எங்க எல்லாருக்குமே மெசேஜ் தான். அதுதான் சொல்லுவேன். ஊர்ல எப்படியாவது ஒரு வீடை கட்டிடுறான்னு சொல்லியே வளர்த்து நம்ம அதை யோசிக்காம விட்டுட்டோம். இசை, இலக்கியம், மொழி, தொழில், தேசபக்தி எல்லாம் கலந்து ஒரு புள்ளியில சந்திச்சது தான் வாசனை ஸ்டேஜ். அந்த ஒரு புள்ளியில சந்திச்சதுனால தான் தாய்மண்ணே போன்ற ஒரு பாடல் உருவெடுத்தது.